Hello friends, welcome to Tamil Mom Portfolio. 5-Star Business Finance Limited, Arkin Chemical Industries Limited இந்த ரெண்டு ஐபிஓவும் நவம்பர் 12ஆம் தேதி க்ளோஸ் ஆக போகுது. ஸோ இந்த ரெண்டு ஐபிஓவில் நான் அப்ளை பண்ணுறேன்னா இல்லையா அப்படின்ற என்னுடைய ஃபைனல் டேஷனை நான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஆர்கின் ஐபிஓவோட ஃபைனல் வியூவாக நம்ம ஐபிஓ அனாலிசிஸ் வீடியோலேயே சொல்லியிருந்தோம். ஸோ அதை ஒரு ரிமைண்டருக்காக பார்த்துடலாம். ப்ரமோட்டர் ஹோல்டிங் 53% ஹோல்ட் பண்ணி வச்சுருக்க போகிறாங்க ஆஃப்டர் த ஐபிஓ. ஃபைனான்ஷியல்ஸ் நல்ல குட்டாக தான் இருந்துச்சு. 2020 லாஸ் மேக் பண்ணியிருந்தாங்க. 21-22 நல்லாவே க்ரோத்தாக இருந்தது. டெப்ட் கொஞ்சம் ஹையாக இருந்தது. பட் ஆஃப்டர் த ஐபிஓ டெப்ட் வந்து ரெடியூஸ் பண்ணிடுவோன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்பெஷாலிட்டி மெரைன் கெமிக்கல் மேனுஃபேக்சராகவும் எக்ஸ்போர்ட்டராகவும் இருக்காங்க. காம்படிட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா டாடா கெமிக்கல்ஸ், தீபக் நைட்ரேட், ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ், நியோஜன் கெமிக்கல்ஸ் இது மாதிரி ஆர்ஹெச்பியில் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த 4 ஆர்ஹெச்பியில் இருக்க இந்த 4 காம்படிட்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது ஆர்கினோட ஐபிஓ ப்ரைஸ் அப்படின்றது ஃபேர்லி வேல்யூடு தான். ஸோ கரெக்டான வேல்யூடு தான் ஐபிஓ வர்றாங்க. ஸோ கொஞ்சம் இண்டஸ்ட்ரி பிஏ விட கம்மியான வேல்யூலேயே ஐபிஓ வர்றாங்க அப்படின்றனால கொஞ்சம் ப்ரைஸ் அப்ரிஷியேஷனுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ லாங் டேர்முக்கு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். நெக்ஸ்ட்டு 5 ஸ்டாரோட ஃபைனல் வியூவை பார்க்கலாம். ப்ரொமோட்டர் ஹோல்டிங் ஆஃப்டர் த ஐபிஓ 33.65 ஹோல்ட் பண்ணி வச்சுருக்க போகிறாங்க. ஃபைனான்ஷியல்ஸ் நல்லா சூப்பராக தான் இருந்துச்சு. பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் கம்பெனி பிஸ்னஸ் பண்ணுறாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா செக்யூர்டு லோனாக தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் ரிஸ்க் ரொம்ப கம்மி இந்த பிஸ்னஸில். காம்படிட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஆவாஸ் ஃபைனான்சியர்ஸ், ஆப்டஸ் வேல்யூ ஹவுசிங், ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்னு கொடுத்துருக்காங்க. இந்த காம்படிட்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது 5 ஸ்டாரோட வேல்யூ அப்படின்றது கரெக்டான வேல்யூவில் தான் ஐபிஓ வர்றாங்க. இந்த செக்டாரில் நம்மக்கிட்ட ஆல்ரெடி எக்ஸ்போஷர் இல்லை, ஷேர்ஸ் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த கம்பெனியை வந்து லாங் டேர்முக்கு நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ ஓகேங்க, இதுதான் வந்து இந்த கம்பெனியோட ஃபைனல் வியூவாக நம்ம ஐபிஓ வீடியோவில் சொல்லியிருந்தது. ஓகேங்க, இப்போ ஆர்கின் பார்த்தோன்னா இஷ்யூ சைஸ் 1462 கோடி, 10% தான் ரீட்டைல் ரிசர்வேஷன். ஏன்னா ஒரு வருஷம் லாஸ் மேக் பண்ணியிருந்தாங்க 2020 அப்படின்றனால. நவம்பர் 11ஆம் தேதி இந்த ஐபிஓ க்ளோஸ் ஆகுது. ஐபிஓ ப்ரைஸ் 407 ரூபா. 5 ஸ்டார் பார்த்தோன்னா 1960 கோடி ஐபிஓ இஷ்யூ சைஸு. பெரிய இஷ்யூ சைஸ் தான். அது மட்டும் இல்லாமல் ரீட்டைல் ரிசர்வேஷன் 35% அப்படின்றனால ரீட்டைல் போர்ஷனும் அதிகம். அது மட்டும் இல்லாமல் எல்லாமே ஆஃபர் ஃபார் சேலாக தான் இந்த 5 ஸ்டார் வந்து வந்திருக்காங்க. இதுவும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். நவம்பர் 11 தான் இந்த ஐபிஓவும் க்ளோஸ் ஆகுது. ஃப்ரைடே அன்னைக்கு 474 ரூபாய் ஐபிஓ ப்ரைஸ். லாங் டேர்ம் அப்படின்றதில் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஃபுல்லி ப்ரைஸ்டு கரெக்ட் வேல்யூவில் தான் ஐபிஓ வர்றாங்க அப்படின்ற மாதிரியும் 5 ஸ்டாரும் கரெக்டான வேல்யூவில் தான் ஐபிஓ வர்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். நெக்ஸ்ட்டு சப்ஸ்கிரிப்ஷன் செகண்ட் டே, எண்ட் ஆஃப் த டே செகண்ட் டே ரீட்டைல் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா 2.94 டைம்ஸ் வந்து ரீட்டைல் சப்ஸ்கிரைப் ஆகியிருந்துச்சு. ஸோ நாளைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 டைம்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஆர்கினோடது. நெக்ஸ்ட்டு 5 ஸ்டாரோட செகண்ட் டே, எண்ட் ஆஃப் த டே சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா 0.06 டைம்ஸ் மட்டும்தான். ஸோ கண்டிப்பாக நாளைக்குள்ளே பார்த்தோம்னாலும் என்ன தான் ரீட்டைலில் சப்ஸ்கிரைப் ஆனாலும் கண்டிப்பாக ஃபுல் அண்ட் ஃபர்ம் அலாட்மெண்ட்டாக தான் இருக்கும். தட் மீன்ஸ் ரீட்டைலில் நாம் எத்தனை லாட் அப்ளை பண்ணுறோமோ அத்தனை லாட்டும் அலாட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது 5 ஸ்டார் ஐபிஓவில். ஸோ அப்ளை பண்ணுறவர்கள் கண்டிப்பாக இதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்னு பார்த்தோன்னா 10th நவம்பர் அன்னைக்கு 80 ரூபாயில் கிரே மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகுது ஆர்கின். நம்ம ஐபிஓ வீடியோ மேக் பண்ணப்பட்டு பார்த்தீங்கன்னா 60 ரூபாயில் இருந்துச்சு. ஸோ இப்போ 80 ரூபாயில் இருக்குது. 19% ப்ரீமியமில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டிமாண்ட் இருக்குது கிரே மார்க்கெட்டில். ஸோ சூப்பர் தான். நெக்ஸ்ட் 5 ஸ்டார் பார்த்தோன்னா 10 ரூபாய் டிமாண்டில் கிரே மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகுது. நம்ம ஐபிஓ வீடியோ மேக் பண்ண டைமில் பார்த்தீங்கன்னா 8 ரூபாய் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து 10 ரூபாய். 2% டிமாண்ட் இருக்குது கிரே மார்க்கெட்டில். ஓகேங்க, இப்போ ஷார்ட் டேர்முக்கு என்னுடைய ரேங்க் அப்படின்னு பார்க்குறப்ப ஆர்கின் வந்து லிஸ்டிங் கெயின் கிடைக்கிறதுக்கு ஷார்ட் டேர்மில் கொஞ்சம் அப்ரிஷியேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. செகண்ட் பிளேஸில் வந்து 5 ஸ்டாராக இருக்குது. ஸோ நான் வந்து அப்ளை பண்ணுறேன்னா இல்லையா அப்படின்றத பார்த்தோன்னா ஆர்கினில் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். 4 ஃபேமிலி மெம்பர்ஸ் அக்கௌண்ட் இருக்குது. ஒரு அக்கௌண்ட் வந்து பிளாக் ஆகிருக்கு. ஸோ 4 ஃபேமிலி மெம்பர்ஸ் அக்கௌண்ட் இருக்குது. என்கிட்ட இருக்கிற 4 ஃபேமிலி மெம்பர்ஸ் அக்கௌண்ட்லேருந்துமே ஈச் ஒரு லாட் வந்து நான் அப்ளை பண்ணுறேன் ஆர்கின். நெக்ஸ்ட் 5 ஸ்டார் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ஆப்டஸ் வேல்யூ வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கேன். ஐபிஓலேருந்தே நல்லா பர்ஃபார்ம் பண்ணல, பட் இருந்தாலும் ஹோல்ட் பண்ணி தான் வச்சுட்ருக்கேன். ஸோ அதனால் இந்த செக்டாரில் எனக்கு அதுவே போதும். அதுவும் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபர்ம் அலாட்மெண்ட்டு, லிஸ்டிங் கெயின் கிடைக்கிறதுக்கும் சான்சஸ் கம்மி அப்படின்றனால நான் இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணலை. ஸோ நீங்கள் இந்த 2 கம்பெனியில் எந்த கம்பெனியில் அப்ளை பண்ணலான்னு இருக்கீங்க, எத்தனை லாட் அப்ளை பண்ணலான்னு இருக்கீங்க அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்போஸ் நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலோட வீடியோஸில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஏஞ்சல் 1 அண்ட் 0 லிங்க் இருக்கும். ஸோ அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.